மென், விமென், கேர்ள்ஸ், பாய்ஸ், குழந்தைங்களும் சாக்ஸ் போடுறாங்க. இதை எப்படி அழகாக ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. எல்லா சாக்ஸையும் கலர் வைஸ் அப்புறம் சைஸ் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மென் விமென்னு கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கஸ்டம் மேட் பார்ட்டிஷன்ஸ் இருக்கிற இந்த ட்ராவில் நார்மலாக சாக்ஸ் வைக்கிறதுக்கும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் நவ் I'll show you how to fold your socks. Method number 1. Method number 2. The method number 1 and method number 2 ankle socksக்கு fold பண்ணுறதுக்கு easy and neat method. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ட்ராவல் அப்போ கூட பேஸ் மிஸ்ஸே ஆகாது. இப்போது மெத்தட் நம்பர் 3. இது நீ லென்த் மற்றும் காஃப் லென்த் இருக்கிற சாக்ஸ் எப்படி மடிக்கலாங்கிறது மெத்தட். ப்ளஸ் சைன் மாதிரி ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆப்போசிட் சைட் உள்ள டக்கின் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆல் தி ஃபோல்ட்ஸ் வில் கோ இன்சைட் பர்ஃபெக்ட்லி. இந்த மாதிரி மடித்து பழகிட்டிங்கன்னா எத்தனை தடவை எடுத்து பார்த்தாலும் சாக்ஸ் கலையவே கலையாது, பேர்ஸ் தொலைஞ்சே போகாது. என்னுடைய ஃபேவரட் ட்ரா ஆர்கனைசரில் சாக்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரா ஆர்கனைசரோட மற்ற யூசஸ்லாம் மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, ட்ராவல் அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி சாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம்னா பேர் தொலைஞ்சே போகாது. ரொம்ப காம்பேக்ட் ஃபோல்டாக இருக்கிறதுனால லக்கேஜில் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் பிடிக்கும். இது என்ன ட்ராவல் ஷூ பேக்குன்னு பார்க்குறீங்களா? இதை பற்றி நான் வீடியோ பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுட்வேர் ஆர்கனைசிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ until the next video, see you soon, bye bye.